இது விளம்பரமல்ல. பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த AK மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருள்மிகு ஜனகி மாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் 2ஆம் தேதியும், தீர்த்தவாரி திருவிழா நாளை 3ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. 13ஆம் நாள் திருவிழா சோழவந்தான் பாண்டியகுல வேளாளர் வடக்கு ரத வீதி வெள்ளாளர் உறவின் முறை சார்பில் நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு ஜனகி மாரியம்மன் கோவிலில் இருந்து வடக்கு ரத வீதி வெள்ளாளர் உறவின் முறை சங்கத்திற்கு ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டார். தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட பெண்கள் வைகை ஆற்றில் இருந்து தீர்த்த குடம் எடுத்து ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து உறவின் முறை சங்கத்தில் அம்மனுக்கு பால், தயிர், நெய், இளநீர், சந்தனம், திருநீர் உள்ளிட்ட 21 திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. 1500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அறுசுவை உணவுடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஜனகி மாரியம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு சர்வ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றது. இதில் வடக்கு ரத வீதி பாண்டியகுல வேளாளர் உறவின் முறை நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி எடுத்து சோழவந்தானின் 4 ரத வீதிகளில் ஊர்வலமாக சென்றனர். பின்பு ஜனகி மாரியம்மன் உறவின் முறை சங்கத்திலிருந்து புறப்பட்டு 4 ரத வீதிகளில் ஊர்வலமாக சென்று பக்தர்களுக்கு காட்சியளித்தார். வழி நெடுக பொதுமக்கள் தேங்காய் உடைத்து மாரியம்மனை தரிசனம் செய்தனர். செயல் அலுவலர் ராஜா தலைமையில் பணியாளர்கள் பூபதி, வசந்த், கவிதா, சுபா பெருமாள் உள்ளிட்டோர் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். அர்ச்சகர் சண்முகவேல் தலைமையில் பூஜைகள் நடைபெற்றது. திருவிழாவில் வடக்கு ரத வீதி பாண்டியகுல வெள்ளாளர் உறவினை சங்க தலைவர் சுகுமார் பிள்ளை, செயலாளர் சிவராஜன், பொருளாளர் சிங்கராஜ் மற்றும் பேரூராட்சி தலைவர் SSK ஜெயராமன், பேரூராட்சி கவுன்சிலர்கள் ரேகா ராமச்சந்திரன், சத்யபிரகாஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மண்டகப்படி ஏற்பாடுகளை வடக்கு ரத வீதி பாண்டியகுல வெள்ளாளர் உறவின் முறை நிர்வாகிகள் பொதுமக்கள் செய்திருந்தனர். சோழவந்தானிலிருந்து VSKR சரவண கருப்பு. AK மீடியா நியூஸ் தமிழ். ஹாய் வீவர்ஸ், தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.